14 வயசுல நான் பள்ளிக்கூடத்தை விட்டதுல இருந்து செருப்பு தைக்கிறதா என் தொழில். இந்த லீஸ்டர் பாப்டிஸ்ட் சபையில நான் ஒரு போதகர். இந்த சின்ன சபையை நான் நேசிக்கத்தான் செய்யறேன். இருந்தாலும் உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் எல்லா நாடுகளையும் பத்தின ஒரு பெரிய பாரத்தை என் நெஞ்சில ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களோட வழிகளையும் பழக்க வழக்கங்களையும் பற்றி படிக்கிறேன். ஒரு சங்கம் அமைச்சு உலகத்தோட மூல முக்கெல்லாம் நற்செய்தி சொல்லணும்னு என் கூட ஊழியம் செய்யறவங்க கிட்ட பல வருஷமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நண்பர்களே தயவு செய்து அமைதியா இருங்க. போதகர் கேரி, தொடர்ந்து சொல்லுங்க. எல்லாம் இதுலயே இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல ஒரு மிஷனுக்கான செயல் திட்டத்தையே இதுல தந்திருக்கேன். இந்த ரிப்போர்ட்ல உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாடு, அதோட ஜனத்தொகை, மதங்கள், ஒரு மிஷனரி சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லாமே இருக்கு இந்த ரிப்போர்ட்ல. இந்த செயல் திட்டத்தோட சாரம் என்ன? பெரிய குடும்பம். நாம ஒரு பெரிய குடும்பம் போல வேலை செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நாம உயிர் வாழ நிலம் வேணும். எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே நற்செய்தி சொல்லணும். பள்ளிக்கூடம், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பிரிண்டிங் ஷாப்ஸ் எல்லாத்தையும் மனக்கண்ணில் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஒளி மக்களை எல்லா நிலையிலையும் தொடணும். இது கடவுளோட காரியம். நாம் அவர்கிட்ட இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். அவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். மிஸ்டர் சேர்மன், நான் பேசலாமா? மிஸ்டர் சேர்மன், டாக்டர் தாமஸ் அறிமுகம் செய்யறேன். இவர் கிழக்கிந்த கம்பெனியில அறுவை சிகிச்சை டாக்டர். இப்போ தான் கல்கத்தால இருந்து திரும்பியிருக்கிறார். நண்பர்களே, நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு. இத போல விளைச்சல் அறுவடைக்கு தயார் அதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. அறுவடைக்கு ஆட்கள் இப்போ அதிகமா தேவை. கடவுள் நமக்கு ஒரு வேலை கொடுக்கிறார்னா அதை தட்டவே கூடாது. முடியாது, நான் வர மாட்டேன். டாலி, சொல்றத கேளு. படக்குன்னு மாட்டேன்னு சொல்லிராத. இப்படி என்கிட்ட கேக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி முடிஞ்சது? இதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார்னு உண்மையிலேயே நான் நம்பலன்னா உன்ட்ட நான் கேட்டிருக்கவே மாட்டேனே. உங்களை வேணும்னா கூப்பிட்டுருக்கலாம், ஆனா என்ன கூப்பிடல. நம்ம குழந்தை பிறந்து சில வாரங்கள் தான் ஆயிருக்கும். அந்த நிலைமையில நான் இந்தியாவுக்கு கிளம்பணும்னு உண்மையிலே நினைக்கிறீங்களா? கல்கத்தா ஒரு நல்ல நாகரிகமான இடம். நான் பல வருஷம் ஒரு டாக்டர் அங்க வேலை பார்த்தனால சொல்றேன், அங்க பெருசா ஆபத்து எதுவும் வராதுன்னு நான் உறுதி கொடுக்கிறேன். டாலி, நம்ம தாமஸோட சேர்ந்துதாமா வேலை செய்ய போறோம். நான் கண்ட கனவெல்லாம் இதுதான். சரியா சொன்னீங்க வில்லியம். வெறும் கனவு. என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு பயங்கர கனவு. நான் வர மாட்டேன், நான் மாட்டேன். டாலி, நீயும் நம்ம பையங்களை என் கூட இருக்கிறதுக்காக வேற எதை கேட்டாலும் நான் தந்துருவேம்மா. ஆனா என் கடமை தெளிவா தெரியுது. நான் போய் ஆகணுமா. மிஸ்ஸஸ் கேரி, உங்க தங்கச்சி கெட்டியும் கூட வரதா இருந்தா நீங்க வருவீங்களா? காற்றையும் புயலையும் எதிர்த்தபடி 5 நீண்ட ஆபத்தான மாசங்கள் கழிச்சு வங்க கடலோரத்துல நாங்க சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். என்னோட மனைவி டாரதியையும் அவளோட தங்கச்சி கிட்டியையும் ஒரு வழியா எங்களோட வர்றதுக்கு சம்மதிக்க வச்சோம். அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுலையும் பெங்காலி மொழியை படிக்கிறதுலையும் பிரயாண நேரத்துல பெரும் பகுதியை செலவழிச்சேன். இப்போ இருளோட போர்வைக்கடியில கடைசியா இந்தியாவோட கரையில இறங்கிட்டோம். நான் வந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு என்னால காத்திருக்க முடியல. நமஸ்காரம் தாமஸ் சார். நீங்களும் இங்க இருக்கிற நல்லதா போச்சு. நாம சீக்கிரம் போயாகணும். நம்மள யாரும் பாத்திரப்படாது. இப்படி வாங்கோ, இப்படி மெதுவா வாங்கோ. வாங்கோ, எல்லாரும் உள்ள வாங்கோ. நீங்க வந்தது நேக்கு ரொம்ப சந்தோஷம். வில்லியம், இவர் ராம்ராம் பாஸ், இந்தியாவுல பெரிய பண்டிதர். நமஸ்காரம் சார். வணக்கம். இது என் ஒய்ஃப் டாரதி, அவ தங்கச்சி கிட்டி. இது என் பையங்க பீட்டர், ஃபெலிக்ஸ். கடவுள் உங்களை நன்னாவே ஆசீர்வச்சிருக்கார். பண்டிதர்னா என்னது? பண்டிதர்னா ரொம்ப படிச்சவர்னு அர்த்தம். பெங்காலி சொல்லி கொடுத்தாரு, வேற மொழியும் இவருக்கு நல்லா தெரியும். எங்க நாட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். உங்களையும் சேர்த்து தான் பீட்டர் சாஹிப். இல்ல, பீட்டர் கேரி. சாஹிப்னா சார்னு அர்த்தம். சரி பாஸ், என்னோட கல்கத்தா வீட்டுக்கு கிளம்பலாமா? நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்க தங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கிழக்கிந்திய கம்பெனிக்காரவா பக்கத்துல தான் சுத்தின்னு இருக்கா.
நீங்க வெளியே போனா அவ கண்ணுல பட்டுருவேள். அவங்க கண்ணுல படுறதுக்கு நாம ஏன் பயப்படணும்? அவங்க மிஷினரி ஊழியங்களை இங்க தடை பண்ணிருக்காங்க. ஏன்? வியாபாரம் பாதிக்குமென்னும் மக்கள் அப்செட் ஆயிடுவாங்களோன்னு பயம். சரி, அடுத்தது என்ன? முதல்ல சாப்பாடு, அப்புறம் ஒரு நல்ல தூக்கம். வேண்டாம் தேங்க்ஸ். வேண்டாம் வேண்டாம் தேங்க்ஸ். சார், இது எனக்கு நெருங்கிய நல்ல நண்பன் பைராவ். இது அவனோட மனைவி ஆஷா. அட, சாப்பாடு ஆறி போயிட போகுது, சீக்கிரம் சாப்பிடுங்க. நீங்க எங்க கூட சாப்பிடலையா? இல்ல, நாங்க சாப்பிட்டாச்சு. அதாவது நம்ம கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஜாதி கட்டுப்பாட்டு படி வெளிநாட்டுக்காரங்க கூட சாப்பிடக்கூடாது. நம்ம எல்லாம் தீட்டும்பாங்க. ஆனா நிச்சயமா நாம எல்லாரும் கடவுள் பார்வையில சமம் தானே? இது எங்களோட பாரம்பரிய காரியம் சார். கடவுளே பாரம்பரியத்துல இருந்தா எங்களை காப்பாத்தும். மாயை இது இனி எனக்கு தேவையில்லைமா. ஆனா வில்லியம். இல்ல 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 டாலி, ஏமாத்துறது நம்ம வேண்டாம், போதும். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படி கடவுள் நம்ம பயன்படுத்தட்டும். ஆக என் கனவு நகரமான கல்கத்தா வந்து சேர்ந்தாச்சு. பவுல் அப்போஸ்தலன் அத்தேனை பட்டணத்தை முதல்ல பார்க்கும்போது அவரோட ஆவி அவருக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் இருக்கு. உலகத்துல இருக்கிற சிறந்த நாடுகள்ல இதுவும் ஒண்ணு. சுறுசுறுப்பான மக்கள், எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு, ஆர்வம். விளைநிலங்கள் உண்மையிலேயே முதிர்ந்து அறுவடைக்கு தயாரா இருக்கு. வில்லியம், சாதாரணமா தைரியமாயிரு. வேண்டாம் வேண்டாம், தூர போங்க, எனக்கு அது வேண்டாம். மார்னிங் சார், எல்லாம் நல்லா இருக்கா? பிரமாதம். அவங்க வரவேற்பு அனுபவிக்கிறாங்க. போங்க. இப்போ ஆல் ரைட்டா மேடம்? ஆமா, தேங்க் யூ. நீங்க இதை அனுமதிச்சிருக்க கூடாது. இல்ல, சாரி. பாதுகாப்புக்கு ஆள் வரணுமா? தேங்க் யூ, ஆனா எனக்கு அவசியம் இல்ல. எங்க போறீங்க? பரவாயில்ல ஆபீசர், அவங்க என் கூட இருக்காங்க. நான் தாமஸ், கம்பெனி டாக்டர், லீவ் முடிஞ்சு வந்திருக்கேன். ஒரு தடவை அந்த பொண்ணோட புருஷன் உங்ககிட்ட கோவப்படும் போது நான் தான் சமாளிச்சு விட்டேன்ல. கவர்னர் காதுல விழுந்துடக்கூடாதுன்னு கவனமா இருந்தீங்கல்ல. இப்போ நான் அவரை திரும்ப பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே, நீங்க இவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்ப பார்க்கலாம் மிஸ்டர் ஃபிளச்சர். கவர்னர் ஜெனரல் தெரியுமா? உண்மையை சொல்ல போனா ஒரு அடக்க அறையில ஒரு தடவை அவரை பார்த்திருக்கேன். நம்ம சட்டத்தை மீறி போய் சொல்லிக்கிட்டு தான் கல்கத்தாக்குள்ளே வந்திருக்கோமா? இல்ல மை டியர், தூதுவர்கள் வச்சுக்கோயேன். தீனு, தீனு. ஜாமா எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு போங்க. கவார், நீ எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போ. ஒரு நல்ல ஆள் வந்திருக்காரு. வில்லியம், நீங்க வாங்க. அத வேலைக்காரங்க பாத்துக்கிடுவாங்க. இப்படி கிழக்கிந்திய கம்பெனி நம்மளை நெரிக்கிறப்போ நாம எப்படி கர்த்தருக்காக ஒரு மக்கள் கூட்டத்தை இங்க உருவாக்க முடியும்? நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனா அதுல நன்மை இருக்குது. என்ன நன்மை? உதாரணமா இந்த வீடு. இந்த வீடா? அசிங்கமா இருக்கு ஜான். நம்ம கிட்ட இருக்கிற குறைஞ்ச பணத்துக்கு இது தேவையா? இத்தனை வேலைக்காரங்க நமக்கு கொஞ்சம் கூட அவசியம் இல்லை. அது சொல்ல போனா இந்தியாவில் வாழ்ந்து பழகாத ஒருத்தருடைய கருத்து. இருக்கட்டும், ஆனா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? இந்த மாளிகையில 1/2 டஜன் வேலைக்காரங்க நமக்கு எப்பவும் காத்து கிடக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றப்போ மக்கள் நம்மளை ஏத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறியா? சப்பாத்தி சார். வேணாம், தேங்க்யூ. அப்போ நீ ஒரு ஷெட்ல ஒண்டிக்கிட்டு இருந்தா அவங்க மதிப்பாங்களா? ஏழ்மையில பெரிய சிறப்பு ஒண்ணு இல்லைன்றேன். சரிதான், ஆனா அதை பத்தி வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஒரு மிஷனை தோற்றுவிக்கணுங்கிற தெளிவான திட்டத்தோடு இங்க வந்தோம். ஆனா இந்த இடம் அதுக்கு எப்படி போறதும் தெரியல. நம்ம கிட்ட பணம் இல்லையே அதுக்கு.
சரி பாப்போம். ஏன் வசதியை பத்தி மட்டும் நினைக்கலன்னா இது பைத்தியக்காரத்தனம் இருக்கு ஜான். இப்படியே வாழ்ந்தா சீக்கிரத்துல ஒரு காசு இல்லாம போக போறோம். என்ன நம்பு வில்லியம், நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நம்ம முதல்ல போட்ட பிளான் படி இந்த இடத்தை விட்டு தூரத்துல எளிமையா யார் கண்ணையும் படாம பிரச்சனை இல்லாம வாழ்ந்திருக்கலாம். ஒரு மாசம் கூட தாக்கு இல்ல பிடிக்க முடியும். மாட்டேன். நான்சென்ஸ். அப்போ பணத்துல ஏன் பங்க ஏன் இஷ்டப்படி செலவழிக்க எனக்கு தர வேண்டியதானே? என்ன சொல்ற? கிராமம் கிராமமா நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு தான் நாம அங்க இருக்கோம் ஜான். ஜெயிலையோ நம்ம நாட்டை பார்த்து போற கப்பல்லையோ இல்ல. நாம இப்ப போய் நற்செய்தி சொல்லி ஆகணும். கர்த்தருடைய கட்டளை நீ மதிக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு வந்த பணத்துல என் பங்கை நான் கேட்க வேண்டியது இருக்கும். அந்த ஒரு நிலைமை வேண்டாம் நான் நினைக்கிறது கடவுளுக்கு தெரியும். சரி, பிடிவாதம் பிடிச்சா போ, எடுத்துக்கோ. இதெல்லாம் எதுக்கு? விக்கிறதுக்கு தான், வேற எதுக்கு? கொண்டு வந்த பணத்தங்க இந்த இருக்குது. இந்த நாட்டுல எப்படி பிழைக்கணும்னு உனக்கு தெரியலையே. நானா இருந்த அந்த முடிவுக்கு வந்திருக்கவே மாட்டேன். இங்க காரியம் எப்படி நடக்குங்கிறத உனக்கு காட்டுறேன். எவ்வளவு எதிர்பார்க்கிற சார்? 600 ரூபாய். இல்ல 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 300 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர முடியும். 300? கூட்டிக்கலப்பா. 300 தான் தர முடியும். அதான் கடிச்சு வேலை. கூட கிடைக்காதா? எனக்கு தெரியும். ஆனா அவன் 300 ரூபாய் தான் தருவானா. இங்கிலாந்துல உள்ள பெஸ்ட் சரக்குன்னு அவன்கிட்ட சொல்லு. வேணும்னா 450 ரூபாய்க்கு சம்மதிப்போம். இங்க பாரு, பெஸ்ட் இங்கிலீஷ் குவாலிட்டி 400 ரூபாய் குறைஞ்சு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றேன். இவ்வளவு நல்ல சரக்கு வேற கிடைக்க போகுது. எங்க கிடைக்கும் நான் கேக்குற? அங்க பாரு என் தம்பிய, அவன் கத்திரிக்கோள் தான் விற்கிறான். தூரத்துல என் மச்சான், அவனும் கத்திரிக்கோள் வியாபாரம் தான். அந்த பெரிய மச்சான் பேனா கத்திரியும் கத்திரிக்கோள் விற்கிறான். அங்க இன்னொருத்தனும் கத்திரிக்கோள் தான் விற்கிறான் பாரு. சரி, எல்லாம் இங்கிலாந்து சரக்கு. தோட நல்ல சரக்கு. இப்படி பேனா கத்தியும் கத்தரிக்கோலமா குவியும்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்படி பண்ணிட்டே ஜான். இப்பதான் வந்து சேர்ந்திருக்கும். அதுக்குள்ள பாதி பணம் போயாச்சு. நல்லதுன்னு என் மனசுல பட்டதை செஞ்சேன். உனக்கு நல்லதுன்னு பட்டது நம்ம மிஷினையே பாழாக்கிருச்சு. நம்ம குடும்ப பட்டி கிடக்கும் போது என்னால எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? உன் நினைப்பை பத்தி பொது இடத்துல கத்தாத. கேட்க கூடாதவங்க காலில் விழுந்துச்சுன்னா நீ கத்தரிக்கோளுங்கிற நாட்டை விட்டு வெளியே போண்டி இருக்கும். சரி, அப்ப நான் சொல்லல கத்தரிக்கோல்னு. சாரி சாரி ஜான். நம்ம சண்டைக்கு வேற நல்ல வழியில தீர்வு காணலாம். ஆமா, கண்டிப்பா. வா போலாம். டாக்டர் தாமஸ். மிஸ்டர் பிளச்சர், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்களை அரெஸ்ட் பண்றோம். இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. 200 பவுண்டுக்கு மேல கடன் வச்சுட்டு இங்கிலாந்தை விட்டு ஓடி வந்துட்டு உங்க மேல சார்ஜ் இருக்கு. இத பாருங்க, நீங்க என்ன ஒண்ணும். இப்படி வாங்க சார், கையை கொடுங்க மேம். கையை விடுங்க, இல்லன்னா பின்னால வருத்தப்படுவீங்க. கவலைப்படாத வில்லியம், இதை சீக்கிரமா சரிப்படுத்திடலாம். சாரிம்மா, உன்னை எழுப்பிட்டேனா? இல்ல பரவாயில்ல. எனக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமா. என்னாச்சு? இங்கிலாந்துல பாக்கி வச்சுட்டு வந்த கடனுக்காக ஜான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லாபத்துக்கு விற்கலான்னு நினைச்சு நம்ம பணத்தை வேற கத்தியிலையும் கத்திரிக்கோலையும் செலவு பண்ணிட்டா. அப்ப என்னதான் பண்றது? எனக்கு தெரியல டாலி. இனிமே நாம அங்க இருக்க முடியாது. நான் பிரசங்கம் பண்றத பார்த்தா என்னை அரெஸ்ட் பண்ணி இங்கிலாந்துக்கு கப்பல் ஏத்திடுவாங்க. பிரசங்கமே பண்ணலனாலும்
நாம இப்ப தனியா இருக்கணுமே, நாம அப்படி பிளான் பண்ணலையே. இப்படி பண்ணிட்டான் இந்த ஜான். ஓ வில்லியம். கொஞ்ச நேரம் இந்த வீடுதான் நினைக்கிறேன். வில்லியம், நம்ம இங்க வாழவே முடியாது. நிச்சயமா முடியும். இது நல்லா சுத்தம் பண்ணிடலாம். இதை எப்படி சுத்தம் பண்ண? மேல இங்க சேஃப்டியே கிடையாது. அருமையான அரண்மனையா மாறிடும். பொறுத்திருந்து பாரு. உள்ள வாங்க. பாடி ஃபெலிக்ஸ், கொஞ்சம் ஜன்னல்லாம் திறந்து விடு. பீட்டர், ஜாமான்லாம் எடுத்து வை. அம்மாவுக்கு உதவி செய். கிட்டியும் நானும் வீட்டை முழுசும் கூட்டிட்டோம்னா விடியும் போது பிரமாதம் ஆயிரும். நாம ஏன் எங்க வாழணும்? கல்கட்டா இதை விட நல்லா இருந்துச்சு. அங்க வாழ நம்மகிட்ட பணம் இல்லையே. ஜானால முடிஞ்சதே. ஜான் அவரோட பணத்தையும் நம்ம பணத்தையும் காலி பண்ணிட்டு இப்ப எங்க இருக்காருன்னு பாரு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவருக்கு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு முக்கியமானது வேற. நான் இங்க வாழ விரும்பல. ஃபெலிக்ஸ், உனக்கு வேற வழி கிடையாது. கிட்டி, நீ சமையல கவனி, நான் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன். எல்லாம் சரியா இருந்தாலே பொறுத்திருந்து பாரு. ஹலோ ஹலோ சார். உள்ள வாங்க. ஓ பாசு, வாங்க 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 வாங்க. உங்க லெட்டர் கிடைச்சது சார். ஆனா நீங்க ஏன் அங்க வாழணும்? இப்போ என்கிட்ட இதுக்கு தான் வசதி இருக்கு. இப்படி ஒரு இங்கிலீஷ்காரன் வாழ்றத நான் பார்த்ததே இல்லை சார். அது சரி, வசதிக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிட வேண்டியதான். பாசு, நம்ம சாப்பாட்டை நாமே விளைவிக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலம் வேணும். உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? நான் முயற்சி பண்றேன் சார். ஆனா இப்படிப்பட்ட நிலம் மரத்துல விளையறது இல்லை. அது தெரியும் பாசு. ஆனா முயற்சி பண்ணுவீங்களா இல்லையா? நிச்சயமா. இன்னொரு விஷயம், எனக்கு இன்னும் கொஞ்சம் பெங்காலி கத்து தர முடியுமா? ரொம்ப ஃபீஸ்லாம் எனக்கு கொடுக்க முடியாது. ஆனா சந்தோஷமா நானே கத்து தரேன் சார். சரி, எப்ப ஆரம்பிக்கலாம்? இப்பவே ஆரம்பிச்சா போச்சு. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன். அளவு கடந்து உங்களை நேசிக்கும் கடவுளை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். போங்க போங்க போங்க. உன் பேர் என்ன? வில்லியம் கேரி. மிஸ்டர் கேரி, எதை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சோம் அதை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேல கேள்வி கேட்கறதுக்கு முன்னால பேசாம வீட்டை பார்த்து ஓடிடுங்க. நான் என்ன செய்ய? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தான் இங்க வந்தேன். ஆனா அது செஞ்சா என்ன ஜெயில போட்டுருவாங்க, இல்ல நாடு கடத்திடுவாங்க. நீங்க இங்க இருக்கிறதா கடவுள் சுத்தம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது கிட்டி. ஆனா இந்த வாஞ்சை எனக்குள்ள வளர்ந்துச்சு. அதை நான் உதாசீனப்படுத்த முடியாது. இந்த சபிக்கப்பட்ட பூமியை தர வேற எங்கேயா ஊழியம் செய்யலாமே? இல்ல கிட்டி, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது. ஆனா இங்க இருந்து கிளம்புன்னு அவர் சொல்ற வரைக்கும் கடவுள் தான் என்னை இங்க வச்சிருக்காருன்னு நம்புறேன். நான் இங்கதான் இருக்கணும். சரி, அட்லீஸ்ட் ஒரு நல்ல வேலையை தேடிட்டு குடும்பத்தை காப்பாத்தலாம் இல்லையா? அது நம்மளுக்கு தேவைன்னு கடவுளுக்கு தெரியும். ஊழியத்துல என் குடும்பம் என்னோட ஒத்துழைச்சா ஒரு பெரிய பாரத்தை இறக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்நிய நாட்டுல ஒரு கூட்டம் ஜனத்துக்கு மத்தியில இருக்கேன். கிறிஸ்தவ நண்பர்களே இல்ல. பெரிய குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பு வேற. அவங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட என்னால சந்திக்க முடியல. அல்லது நான் தான் கர்த்தருடைய சித்தத்தை புரிஞ்சிக்கலையா? வெண்டலுக்கு வந்ததுல இருந்து டாரதிக்கும் பசங்களுக்கும் ஒரே வயிற்றோட்டம். அன்பின் கர்த்தாவே, ஏன் இப்படி நடக்குது? நாங்க உயிர் பிழைப்பமானு கூட சில நேரம் சந்தேகமா இருக்கு.
பாரதி, ஏன் எழும்புன? நாள் முழுக்க படுத்துக்க முடியல. உனக்கு சுகம் இல்ல, நீ ரெஸ்ட் அப்ப மத்த எடுக்க. காரியத்துல யாரு பாப்பா? நான் இருக்கேன்ல. நீ பூவை மட்டும் தானே பறிச்சு அழகு பார்த்துட்டு இருக்க. இந்த பூவாவது நம்மள அழகுபடுத்தட்டுமே. அதை விட வீட்டை கழுவலாம், துணியை துவைக்கலாம். இது அநியாயம். அந்த வேலையை தான் நான் செய்யறேனே. சமையல் என்னாச்சு? சாப்பாடு தானே சமைச்சுக்குமா? வீட்டுல உணவுப் பொருள் ஏதாவது இருந்தா தானே சமைக்க. இந்த வீடே ஒரு குப்பை மேடு. இந்த குப்பையில வாழ்ந்தா வியாதி தன்னால வரும். ஓஹோ, அது ஏன் குத்தம் நினைக்கிறியா? என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். இந்த டஞ்சனுக்கு நம்மள ஏன் கூப்பிட்டு வந்தார் வில்லியம கேளு. எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். ஒண்ணு வாங்கி தாங்கப்பா. இல்லம்மா, வேண்டாம் வேண்டாம் பீட்டர், ப்ளீஸ். வேண்டாம்ப்பா, தயவுசெய்து நல்ல பிள்ளைல. வா 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 வா. சார், ஆஷா, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். உங்க வீட்டுக்கு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். ஹலோ பீட்டர். சார், எங்க தோட்டத்துல இருந்து கொஞ்சம் காய்கறி கொண்டு வந்திருக்கேன். உங்க மனைவிக்கு அது பிடிக்கும் தானே? இல்லம்மா, இல்ல, எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் சார், உங்க மனைவியும் பிள்ளைகளும் சாப்பிட்டாகணும் இல்லையா? ஆனா உங்களுக்கு தேவைப்படுமே. எங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு. ப்ளீஸ், உங்களுக்கு தேவைன்னு தெரியும். ரொம்ப நன்றிமா. எனக்கு என்ன சொல்லுங்க தெரியல. அதெல்லாம் ஒண்ணுமில்லாத விடுங்க. பீட்டர், இது உனக்கு இன்னைக்கு காலையில உனக்காக நான் செஞ்சது. பீட்டர், பிறர்கிட்ட பிச்சை எடுத்து வாழ்ற ரொம்ப நல்லா தான் இருக்கு. கிட்டி, கடவுளுடைய பராமரிப்பு நம்ம உழைப்பு மூலமாவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட் மூலமாவும் இருக்கலாம். நாம நன்றி உள்ளவர்களா மாத்திரம் இருப்போம். கேவலமா இருக்கு. பீட்டர், உம்முடைய அன்பின் ஈவுகளுக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபையில் களி கூர்ந்து உம்முடைய சேவையில் தொடர உதவும். ஆமென். ஆமென். உங்க குடும்பத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். கிட்டி, குடும்பத்து மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? எந்த அப்பாவாவது அடுத்த வேளை சாப்பாடுக்கு தான் குடும்பம் என்ன செய்யணும்னு முழிச்சுக்கிட்டு இருக்க விரும்புவாரா? நாம ஏன் இப்படி ஒரு குப்பத்துல வாழணும்னு எனக்கு புரியல. ஏன்னா நான் ஏன் சுகத்தை விரும்பல. நான் எங்க ஊழிய செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரோ அங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்க சுகம் மட்டும் இல்ல, உங்க குடும்பமே இருக்குதே. பாடுனாலே முழுங்குறதுக்கு கஷ்டம்தான். ஆனா பிறரையும் அதை முழுங்க வைக்கணுமான்னு நல்லா யோசித்து பாருங்க. நிறுத்துங்க ப்ளீஸ். நிறுத்துங்க ப்ளீஸ், நிறுத்துங்க. நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தால கெஞ்சி கேக்குறேன், நிறுத்துங்க ப்ளீஸ். கடவுளே, இங்கிலாந்து இருந்து என்னுடைய நீண்ட பிரயாணத்திலையும் இங்க இருந்த 3 மாசத்திலையும் இந்திய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு என்னை தயார்படுத்திக்கிட முயற்சி பண்ணேன். ஆனா உண்மையாவே இன்னைக்கு நான் கண்ட கோர காட்சிக்கு என்னை எதுவுமே ஆயத்தப்படுத்தி இருக்க முடியாது. ஒரு இளம் மனைவி தன் கணவனோட சிதையில எரிக்கப்படுறா. ஆண்டவரே, இந்த கொடிய காரியத்தை இவங்களை செய்ய வைக்கிற இவங்க பயத்தையும் மூட நம்பிக்கைகளையும் மாத்தி
உம்மில் இருக்கிற அன்பையும் விடுதலையையும் இவங்களோட பகிர்ந்து கொள்ற பாக்கியத்தை எனக்கு தாரும். வில்லியம், உடனே வாங்க. என்ன இது? தெரியாது, ஏதோ கொடிய வியாதிங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஏன் தெரியுமா? இப்ப வேண்டாம் கிச்சி, கொஞ்சம் குளிர் தண்ணி ஒரு துணியை கொண்டு வந்தாலே. டாலிமா, பாம்பு பாம்பு எங்க இருக்கு? யாரும் தொடக்கூடாது, பிள்ளைங்க தொடக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பாம்பெல்லாம் அங்க இல்ல. உங்க பேச்ச கேட்டிருக்க கூடாது, நாங்க எல்லாரும் சாக வேண்டியதுதான். உடம்பு அலட்டிக்காது டாலிமா, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இது போதும் வில்லியம், அவளை இங்கிலாந்துக்கு கூட்டு போயிடுங்க. இப்ப இல்ல கிச்சி, எங்க கஷ்டத்தை எல்லாம் எப்பதான் புரிஞ்சுக்குவீங்க? இது இந்த பேச்சுக்கான இடமும் இல்ல நேரமும் இல்ல. எப்பதான் நேரம் வர நாங்க செத்த பிறகா? இதுக்கு மேல என்ன செய்யணும் எனக்கு புரியல. டாலிக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு உடல்நிலை சரியாக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண மட்டும்தான் முடியும். வேற எங்க போகனே தெரியல. எங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்த அதே தரிசனத்தை புதுப்பியும் கர்த்தாவே, புதுப்பியும் புதுப்பியும் கர்த்தாவே. சார் சார், என் தம்பி கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு சார். ஏற்கனவே கட்டப்பட்ட பங்களாவோட பயிரிடுறதுக்கான நிலம் ஒண்ணு சுந்தரவனக்காடுகள்ல இருக்காம். தகுதி உள்ள ஆளுக்கு வாடகையே இல்லாம கொடுப்பா போல தெரிகிறது. நீங்க தான் சரியான தகுதியான ஆளுன்னு நான் நினைக்கிறேன் சார். நிச்சயமா இது கர்த்தரோட பரிசுன்னு தான் சொல்லணும். பாசு, தேங்க்யூ வெரி மச் பாசு. சரி சார், இந்த பாருங்கோ. உள்ள யார் இருக்கா? எங்க வேணும்? இந்த வீட்டுல ஆள் இருக்காப்பா? ஆமா, கிழக்குத்தி கம்பெனில வேலை பார்க்கிற ஷாட்டுங்கிறவர் இருக்காரு. என்ன? போந்துருவ. ஓ, கேரி சார், இந்த பங்களா காலி இல்லையா? என்னது? ஆமா சார், இது கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்க்குற மிஸ்டர் ஷார்ட்டோடைய வீடான் சார். அவர் இப்போ வெளியில போயிருக்காராம். கேவலமா இருக்கு. வில்லியம், நம்ம என்ன செய்ய போறோம்? எனக்கும் தெரியல டாலி. நான் சார்ல்ஸ் ஷாட். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? என் பேர் வில்லியம் கேரி. இது எங்க குடும்பம் சார். நீங்க இந்த பங்களா ஓனர் மிஸ்டர் ஷாட்டா? ஆமா, உப்புத்துறையில வேலை பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு ஆங்கில குடும்பத்தை சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. நாங்க ஒரு மிஷினரி குடும்பம் சார். பங்களா ஒன்று காலியா இருக்கு, குடியேறலான்னு சொன்னாங்க. அதான் அப்படி நம்பி வந்துட்டோம் நாங்க. அப்படியா? நான் இந்த வீட்டை காலி பண்ண தான் நினைச்சேன். ஆனா கம்பெனி ஒத்துக்கல. இத பாருங்க, இந்த வீட்டுல ஏகப்பட்ட இடம் இருக்கு. கொஞ்ச நாள் நீங்களே என் கூட இருக்க வேண்டியதானே? ப்ளீஸ், நான் எடுத்து வைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓ, தேங்க்யூ ஹோரி. நீங்க ஒரு மிஷினரி இல்ல மிஸ்டர் கேரி? ஆமா, பேப்டிஸ்ட் மிஷனுடைய முதல் மிஷினரி. இங்க மனுஷங்களே கிடையாது. புலிகளுக்கு வேணா பிரசங்கம் பண்ணி மனமாற்றம் பண்ண பாருங்க. புலிகளா? ஆமா, போன வருஷம் 20 பேரை சாப்பிட்டுருச்சு. அதனாலதான் நிறைய பேர் இங்க இருந்து போயிட்டாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரி, இப்ப இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாலும் யோசிக்கிறீங்க?
எனக்குன்னு கொஞ்சம் நிலம் கொடுத்துருக்காங்க, அதுல பயிரிடலான்னு இருக்கிறேன். ஆனா சுவிசேஷத்தை பிரசங்கிறது தான் என்னுடைய முதல் கடமை. ஆனா இங்க ரொம்ப ஆட்களே இல்லைன்னு சொல்றீங்களே. ஓ, அவங்க எல்லாம் திரும்ப வந்துருவாங்க. உங்க திட்டங்களை பத்தி கம்யூனிட்டி நான் மூச்சு விட மாட்டேன். ஆனா எனக்கும் பக்தி ரொம்ப தூரம். எனக்கே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. சரி, நல்லது. நாளைக்கு உங்க வீட்டை எங்க கட்டுறது, தோட்டத்தை எங்க நாட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிஸ் கிட்டி, இதை பார்த்தா டெம்டிங்கா இல்லை? எப்படி போக பிடிக்கிறீங்க? யாரு கொசுக்குடியில கஷ்டப்படுறது? நீனா நான்? அதுக்கு ஏன் என்ன இவ்வளவு பிடிச்சிருக்க தெரியல. ஏன்னு எனக்கு தெரியும். ச்சே, எவ்வளவு அழகான சன்செட். இதுதான் கிட்டிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சார்ல்ஸ், இங்க வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புற ஆட்களை பார்க்க முடியலையே. வருவாங்க. நீங்க பேய்க்கும் புலிக்கும் பயப்படுங்கிறத பார்த்த பிறகு வருவாங்க. இருக்கலாம், மிஷினரின்னு வந்திருக்கோம், எங்க பேச்ச கேட்க ஆள் வேணுமே. சரிதான், நானும் கம்பெனிக்காரங்க கேட்டா சொல்றதுக்கு ஏதாவது வேணுமே. இது உங்களுக்கு அப்பவே வந்தது. ஓ, இதெல்லாம் நீ ஏன் செய்யணும்? சுனில் தான் துவைப்பானே. பழைய பழக்கம் போக மாட்டேங்குது. எனக்கு நேரத்துல வாக்கிங் போற பழக்கம் உண்டு. நீ வரியா? நான் வேலையை முடிச்சாச்சு. தாரதையும் கொஞ்ச நேரத்துக்கு நீ தேட மாட்டா. எனக்கு ஆசைதான். அப்புறம் இந்தியா பிடிச்சிருக்கா? வர வர பரவாயில்ல. இவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு முன்னாலே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். பிறகே வந்த டாலிக்காகத்தான். நான் இல்லாம வர மாட்டேன்ட்டா குடும்பம் உடைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? கடைசியில டாக்டர் தாமஸ் தான் என்னை சம்மதிக்க வச்சாரு. அவர் எனக்கு முன்னாலே தெரியும். அதோட நாங்க இங்க வந்ததே சட்டத்தை மீறித்தான். இல்லையமுக்கு தேவையானதெல்லாம் பிரசங்கம் பண்றதுதான். கம்பெனியோட பயம்லாம் இதுதான். மிஷினரிங்க லோக்கல் ஆளுங்களை அப்செட் ஆக்கிட்டாங்கன்னா வியாபாரம் கட்டு போகும். இப்படி தூரமான இடத்துக்கு வர அப்ப எனக்கு இஷ்டமே இல்ல. ஆனா இப்ப சந்தோஷம்தான். எனக்கும் தான். இங்க நல்லா இருக்கு. பத்திரமா ஃபீல் பண்றேன். உன் துணிச்சலை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா? நான் கூட இது இல்லாம தூரமா போறதில்லை. புலி மட்டும் இல்ல, இங்க பாம்பு உண்டு. ஓ சார்ல்ஸ், பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சார்ல்ஸ் அங்கிள், அங்க ஒரு புலி. ரெண்டு இருந்துச்சு. எங்க? மூணு பெரிய புலி இருந்துச்சு. ஆல்ரெடி பசங்களா, பயப்படாதீங்க. Come on. உங்க அக்கறை எல்லாம் புரியுது. ஆனா புலி மனுஷன் தாக்குறது அபூர்வம். போன வருஷம் புள்ளி கொண்டு போட்ட 20 பேர்கிட்ட அதை சொல்லுங்க. இங்க பாரு, நேத்து ஜான் கிட்ட இருந்து இந்த லெட்டர் வந்துச்சு. எங்க ஜெயில இருந்தா? மன்னிப்பு கேட்டு எழுதியிருக்காரு. எந்த அளவு உங்களை கஷ்டப்படுத்தி விட்டேன் என்று எனக்கு புரிகிறது. மன்னிப்பு கேட்பதையும் மீண்டும் ஒரு புதிய ஆரம்பத்திற்கு வாய்ப்பு கேட்பதையும் தவிர வழி தெரியவில்லை. அதுக்குள்ளயா? எதுக்கு அடி போடுறாரு? வருஷத்துக்கு 250 பவுண்ட் சம்பளத்துல ஒரு சாய கம்பெனில மேனேஜரா வேலை கிடைச்சிருக்கான். ஆமா, அதையாவது தக்க வச்சா சரிதான். அவனோட முதலாளி மட்னாப்பட்டியில எனக்கும் அதே மாதிரி வேலை தரங்கிறாராம். மட்னாப்பட்டியா? சாயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க ஒரு மிஷினரி, ஃபேக்டரி மேனேஜர் இல்லையே. போய்தான் படிக்கணும்.
ஆனா அங்க ஒரு ரெடிமேட் சபை எனக்கு கிடைக்குது. சம்பளம் பாதுகாப்புலாம் கிடைக்குதே. இன்னும் எத்தனை இடத்துக்கு தான் மாறி போறது? இது கர்த்தரத்துல வந்து அழைப்பா இருக்கலாம் டாலி. இதோட நன்மைகளை பத்தி யோசிங்க. ஆனா இங்க வந்து 3 வாரம் தானே ஆகுது. ஓ கிட்டி, இன்னும் எத்தனை இடம்? கிட்டி, இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஷாக்கா இருக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கிட்டியை கேட்டேன். அவளும் பெரிய மனசு பண்ணி சரின்னு சொல்லிட்டேன். சார்ல்ஸ், கிட்டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதனால நீங்க மட்னாப்பட்டி போனா கிட்டி இல்லாம தான் போகணும். மே காட் பிளஸ் யூ கிட்டி. ஓ கிட்டி. ஒருவேளை கடைசியை நான் இங்க செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப காலமா கஷ்டத்து மேல கஷ்டம் அனுபவிச்சாச்சு. ஆனா இப்போ புயல் அடிபட்டு துணியெல்லாம் நனைஞ்சு போய் தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு கடைசியா வானம் தெளிவா தெரியுற மாதிரி இருக்குது. திருப்தியா தூங்குறாங்கல்ல? இங்க பாதுகாப்பா இருக்காங்க, உங்களுக்கும் உதவியா இருக்காங்க. நீ கூட நல்லா ஆயிட்டமா? அப்படியா? ஆனா கிட்டி இல்லாதான் கஷ்டமா இருக்கு. தெரியுதுமா, நல்லா புரியுது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். எந்த விடுதலையை பற்றி அவர் பேசுகிறார்? நம்மை அடிமைப்படுத்தி இருக்கின்ற மூட பழக்க வழக்கங்களிலிருந்தும் சடங்காச்சாரங்களிலிருந்தும் கிடைக்கிற விடுதலையைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த விடுதலை உங்களுக்கு வேண்டுமென்று ஆசையா? அப்படியானால் உங்களுடன் சேர்ந்து நான் கடவுளிடம் ஜெபம் செய்கிறேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாசு, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? பழக பழக உங்க பேச்சு அவளுக்கு புரியும் சார். அப்போ நான் நல்லா பேசலங்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டம் சார். அதோட பாரம்பரியங்களை வேற தாண்டி போக வேண்டியிருக்கு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நாங்கள் இங்கிலாந்துல இருந்து வந்த கொஞ்ச நாளையில ஒரு சவ ஊர்வலத்தை பார்த்தேன். அதுல இறந்து போனவனுடைய மனைவியை எரிச்சிட்டாங்க. அது சதிங்கிற ஒரு சடங்கு சார். பெண்கள் ஏன் அப்படி பண்றாங்க? யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா அவங்கள? எல்லாரும் கட்டாயப்படுத்தல. வாழ்க்கை ஒரு சக்கரங்கிறது இந்துக்களோட நம்பிக்கை. இறப்புக்கு பின்னால மறுபிறப்புன்னு நம்புறாங்க. இந்த வாழ்க்கையில பண்ற பெரிய தியாகம் ஒரு நல்ல மறுபிறப்புக்கு உத்தரவாதம். வலியை விட மரணத்தை விட அவளோட இந்த நம்பிக்கை சக்தி வாய்ந்தது. ஆனா மனைவி குறைஞ்ச வயசா இருக்கிறாம குடும்பம் இதை அனுமதிக்குதா? அனுமதிக்கிறதா? எதிர்பார்க்கறது. இந்த சடங்கு நிறைவேற்றலன்னா அவ குடும்பத்துக்கே அவமானம். அப்போ எல்லா நேரமும் இது நடக்குமா? இல்ல, எப்பவும் இல்ல. அது அவ குடும்பத்தையும் அவ பக்தியையும் பொறுத்தது. ஆனா இந்து வேதங்கள் இந்த கட்டளை இல்லையே. இல்லதான், ஆனா அது ஒரு சம்பிரதாயம். பல ஜனங்களுக்கு சாஸ்திரங்கள் தெரியாது, குறிப்பா பெங்காலி மொழியில தெரியாது. சரி, அப்போ நம்ம சாஸ்திரங்களையும் சுவிசேஷத்தையும் பெங்காலி மொழியில கொடுத்தாகணும். அப்போ அவங்க தங்களோட வேதத்துல இருந்தே சதி ஒரு மதக்கட்டு இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவாங்களே. என்னாச்சு? காய்ச்சல் ரொம்ப இருக்கு.
நாம என்ன பண்றது? எனக்கு எப்படி தெரியும்? ஜானுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டி இருந்தாலாவது. ஆண்டவரே, என் சின்ன பையனோட உயிரை எடுத்துறாதீங்க. இயேசுவோட பேரால கெஞ்சி கேட்டுக்கிறேன். வில்லியம், இங்க வாங்க. இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம என்ன பண்றது? நாம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இனிமே அவன் கடவுள் கையில. கொடுமையான மரணம். நான் பெத்த பிள்ளையை என் கையாலேயே புதைக்க வைக்கிற கொடுமையான சம்பிரதாயம். சாதி ஒதுக்கி வச்சிருமோன்னு இந்தியர்கள் பயப்படுறாங்க. என் செல்ல மகனோட பிணத்தை தொட்டா கூட சாதியை விட்டு அவங்கள ஒதுக்கிடுவாங்க. இது ஒரு பெரிய விலக்கரையும் தான். அதனால நான் அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. ஆனா அவங்கள பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மூட நம்பிக்கையை அறவே வெறுக்கிறேன். எங்ககிட்ட கொடுங்க சார். நாங்க தூக்கிட்டு வரோம். எங்ககிட்ட விடுங்க சார், நாங்க பாத்துக்கிடுறோம். எங்க செல்ல மகன் பீட்டரின் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 வந்துருடாலே, வந்துருமா, வந்துருமா, வீட்டுக்கு போலாமா? இதுக்கு மேல தாங்க முடியாது. ஊருக்கு கூட்டிட்டு போயிருங்க. அன்புள்ள கடவுளே, உங்களோட சித்தத்தை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனா? ஏதோ சின்ன பிள்ளையில எனக்கு இருந்த கனவு, சாகசம் பண்ணணும், சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை, இதுதான் நான் இந்தியாவில் இப்போ இருக்கிறதுக்கு காரணமா? என்னோட சொந்த ஆசைகளை கிறிஸ்துவோட அழைப்புங்கிற பேர்ல நியாயப்படுத்த பார்க்கிறேனா? நான் நெருக்கமா நேசிக்கிறவங்க மேல இவ்வளவு கஷ்டத்தை சுமத்தின கேவலமான மனுஷன் ஆயிட்டேனே. இருந்தாலும் இருட்டுல வாழ்ற லட்சக்கணக்கான மக்களை என் மனசுல இருந்து எடுத்து போட முடியலையே. சம்பிரதாயமும் மூட பழக்க வழக்கமும் மூடி இருக்கிற இந்த இருட்டை கிறிஸ்துவோட வெளிச்சம் தான் விரட்ட முடியும். மற்றவங்களுக்கான நல்லது நினைக்காம அவங்கள நேசிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? கிராமத்துல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் கூட கிறிஸ்துவோட வெளிச்சத்தை பத்தி தன் சொந்த மொழியில வாசிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. கர்த்தாவே, கிராமத்துல உள்ளவங்களுக்கு உம்மோட வார்த்தைய அவங்க மொழியிலேயே தந்து அதை படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? டாலி, நீ ஊருக்கு போகணும்னு நினைக்கிறதையோ கடவுள் மேல சந்தேகப்படுறதையோ வச்சு உன்னை தப்பா சொல்லலம்மா. கடவுள் இருக்கிறான்னு நம்புறதுக்கே ஆதாரம் இல்லாம இருக்கும்போது பாடுகள் மத்தியில விசுவாசத்தோட இருக்கணும்னா அது சாதாரண காரியம் இல்லை.
ஆனா இதுக்கெல்லாம் மத்தியில நாம நம்பித்தான் ஆகணும். சில நேரம் அந்த விசுவாசம் மட்டுமே நமக்கு சொந்தமா இருக்கலாம். நான் அவரை நம்புறேன். ஏன்னா நான் ஒரு நோக்கத்துக்காக இங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நாம எப்படி இந்தியாவை விட்டுட்டு போக முடியும்? பயத்தினாலையும் மூட நம்பிக்கையினாலையும் ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்கள் கணவன்மாரோட சிதத்தியில விழுந்து சாகுறாங்க. நம்முடைய இந்த உச்சக்கட்ட இருட்டை நினைச்சுக்கிட்டு நிரந்தர இருட்டுல வாழ்ற இவங்களை ஒதுக்கி தள்ளிட முடியுமா? கடவுளோட அன்புங்கிற வெளிச்சம் அந்த இருட்டை விரட்டி வெளியேற்றுற வரைக்கும் இந்தியாவை விட்டு நான் வெளியேற முடியாதுமா. அதான் நான் இங்க இருக்கேன்டாலே. இருட்டான இடத்துல ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்க. சரி சரிங்க, தேங்க்யூ. மிஸ்டர் கேரியா. ஆமா, நான் வில்லியம் வார்ட். உங்களோட சேர்ந்து வேலை செய்ய இங்கிலாந்துல இருந்து வரேன். இங்கிலாந்துல இருந்தா? நீங்களா? சங்கத்தோட நல்வாழ்த்துக்கள். சங்கம் தான் என்னை அனுப்பி வச்சிருக்கு. ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த நாளுக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பேன். நன்றி கர்த்தாவே. ஆமா, உங்க தொழில் என்ன? நான் ஒரு அச்சு தொழில் செய்யறவன். அச்சு தொழிலா? புதிய ஏற்பாடு முழுசு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க போலாம். ஆக வெல்லஸ்லி பிரபு நான் பிரெஞ்சு உளவாளிகளை தங்க வச்சிருக்கிறதா குற்றம் சாட்டுறாராக்கும். அவங்கள விசாரிச்சு அறிக்கை கொடுக்கணும்னு எனக்கு உத்தரவு சார். சரி, ஒருவேளை கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவோட பெரும்பகுதியை கைக்குள்ள வச்சிருக்கலாம். ஆனா நீ இப்ப டேனிஷ் எல்லைக்குள்ள நிக்கிற, புரியுதா? ஆனா சுத்தி இருக்கிறதெல்லாம் பிரிட்டனோட இடம். செராம்பூரை விட்டு வெளியே வந்தாலே மன்னரோட பகுதிக்குள்ள வர வேண்டி இருக்கும். டேனிஷ் மன்னரோட பாதுகாப்புல இருக்கிற இவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது சீரியஸான விஷயம். எங்க மன்னருக்கு இவங்க பிரெஞ்சுக்காரங்களா இருப்பாங்களோன்னு சந்தேகம். நெப்போலியன் பருப்பு ஐரோப்பால வேகலங்கிறதால இந்தியா மேல அவன் கண்ணு விழலாம். புதுசா வந்திருக்கிற இவங்க பிரெஞ்சு விளவாளிகள் இல்லைங்கிறத உறுதி பண்ணி ஆகணும். சரி மிஸ்டர் பிளெச்சர், உங்க மனசு திருப்திக்காக எங்க பாப்டிஸ்ட் குருவானவங்க கிட்ட உங்களை நான் அறிமுகப்படுத்துறேன். அவங்கள மிஸ்டர் வார்ட் மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரு. ஆனா மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. மிஸ்டர் ஜாஷ்வா மாஷ்மன், அவங்க மனைவி ஹானா. இவங்க இங்கிலாந்துல இருந்து வந்த பாப்டிஸ்ட் மிஷனரிங்க, பேபிஸ்ட் இல்ல. மத்தவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் கொஞ்சம் பொறுத்து நம்ம பார்க்கலாமா? இல்ல சார், அதுக்கு அவசியம் இருக்காது. ஆனா மிஷினரி பணிகள் உள்ளூர் மக்களோட பழக்கங்களுக்கு எதிரா இருக்குன்னும் அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம்னும் கம்பெனி நினைக்குது. உங்க கம்பெனிக்கு வியாபாரத்தை பெருக்கி கூடுதல் லாபம் அடையணுங்கிறது தான் ஒரே நோக்கம். ஆனா இங்க என்ன நடக்குங்கிறது டென்மார்க் மன்னரோட அக்கறை. அவருக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேன், பிரிட்டிஷ் ஜெனரலுக்கு இல்ல. அப்ப நிஜமாவே நீங்க ஒரு பிரிண்டரா? ஆமா, ஒரு 15 வருஷமா. நீங்க வந்து குடியேறணும். உங்களுக்காக ஒரு சின்ன பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கேன், அதை சரிப்படுத்திக்கோங்க. அப்புறமா இருக்கவே இருக்காங்க உங்களுக்கு பழக்கமான டீச்சருங்க. கம்பெனிக்காரங்க நம்மள சராம்பரை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டாங்க. நானே ரகசியமா வந்திருக்கேன். நீங்க எங்க கூட சேரணும். டேனிஷ் பாதுகாப்புல நாம என்ன செய்யலாம்னு யோசிப்போம். வெல், ஆசையா இருக்கு. ஆனா என் மனைவி, அவங்க நல்லா இருக்காங்களா? இங்க வந்ததுக்கு அவளுக்கு ஏற்பட்ட இழப்பு அதிகம். அடிக்கடி அவங்களுக்கு இப்படி ஆகுமோ? சில நாள் அவ நல்லா இருப்பா, மற்றபடி நம்ம லேடி மிஷினரிஸ் இருக்காங்க. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வேண்டிய எல்லா உதவியும் செய்வாங்க. ஆனா அவளோட தியாகம் எதை சாதிச்சிருக்கு. சங்கம் கூட நான் ஒரு மிஷினரியா இருக்க விரும்புறதை விட வியாபாரியா இருக்க தான் ரொம்ப விரும்புறேன்னு நினைக்குது. மக்கள் கர்த்தரோட மந்தையில சேர்ற செய்தியை தான் அவங்க விரும்புவாங்க. இருக்கலாம், ஆனா அது நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? கஷ்டமா தான் இருக்கு. கடவுளோட அழைப்பை தவறு விடணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிரசங்கம் பண்றதுல வெற்றி அடையாம போனதுக்கு எழுத்து பணியில கவனம் செலுத்தாம போனது காரணமா இருக்கலாம். ஒருவேளை நான் அறுவடை செய்யறவனா இல்லாம விதைக்கிறவனா இருக்கலாம். உங்களுக்கு தெரியாத என்ன, மக்கள் அடிமையை தவிக்கிறாங்க.
எத்தனை கட்டுகள்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நினைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. எத்தனை காரியங்கள் கட்டி போட்டிருக்கு, அறியாம மூட பழக்க வழக்கம், ஏன் சம்பிரதாயம் எல்லாமே எங்க ஆட்கள் கட்டி போட்டிருக்கு. மனுஷன் கொக்கிகளை உடம்புல மாட்டிட்டு பாடுபடுறான். குழந்தைகளை கங்காத்துல பலி கொடுக்கறாங்க. பெண்கள் தங்கள் கணவனோட சிதையில விழுந்து சாகுறாங்க. இது எல்லாம் சம்பிரதாயம், மரபுங்கிற பேர்ல. ஆனா இவங்களை கட்டுக்கள்ல இருந்து விடுதலை செய்யற விஷயம் நம்ம கிட்ட இருக்குது. ஆண்டவரோட வார்த்தை. இதை மட்டும் அவங்க மொழியில அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வில். உங்களோட வருகை என்னை அப்படித்தான் நினைக்க சொல்லுது. இப்ப எல்லாமே புரிய தொடங்குற மாதிரி இருக்குது. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமில்ல? தொலைந்து போனேன் என்று கண்டுபிடிக்கப்பட்டேன் என்று, குருடாய் நின்றவன் பார்வை பெற்றேன். ஒரே ஒரு மாசம் கொடுங்க, கர்த்தருக்கு சித்தமானா நாம எல்லாரும் சரம்பூர்ல இருப்போம். இன்னைக்கு ஹூக்ளி மகாநதி கரையில் இருக்கிற குட்டி டேனிஷ் குடியிருப்பான சராம்பூருக்கு வந்து சேர்ந்தார். இத்தனை நாள் தூங்கிக்கிட்டு இருந்த தரிசனம் எழும்பி துளிர் விட்டு வளர்ற நேரம் வந்தாச்சுன்னு என் மனசு மெதுவா சொல்லுது. கடவுளே, அது இப்பவே நடக்கட்டும். வந்துட்டீங்களா? களைப்பா புழுதி பிடிஞ்சான பத்திரமா வந்துட்டோம். வெல்கம். எல்லாரும் வாங்க. உங்க ரூம் ரெடியா இருக்கு, உள்ள வாங்க. அந்த செடி கொஞ்சம் பத்திரம்பா. ஜாஷ்வா, கானா, இவங்க தான் வில்லியம், டாரதி. இது பையன். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் ஜாஷ்வா. கானா, டாரதி பாருங்க. வாங்க, நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஜாஷ்வாவும் கானாவும் பிரிஸ்டல்ல இருந்து வந்த டீச்சர்ஸ். இவங்களுக்கு தேவை. ஆமா, செடிகளை கொண்டு வர்றதுக்காக கொஞ்சம் துணிகளை தூர எரிஞ்சிட்டீங்களாமே. நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா மிஸ்டர் ராக்ஸ்பூர் அதுகளை தாவர பண்ணையில பார்த்தா சந்தோஷப்படுவாரா இல்லையா? நான் போன வாரம் அவர்கிட்ட நீங்க ஒரு தோட்ட கலைஞர்னு சொன்னேன். அவர் எனக்கு கொஞ்சம் பூச்செடி கொடுத்தா அசல் இங்கிலீஷ் கார்டனே உருவாக்கிடலாம். இல்லாட்டா ஒரு டேனிஷ் கார்டன். கர்னல் பை இல்லைன்னா அந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. யாரு டேனிஷ் கவர்னரா? மதிப்பிற்குரிய நண்பரேன்னு போட்டு எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. ஒரு நல்லவர் தான் அவர். நமக்கு ஒரு கோயிலும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இடமும் தரேன்னு சொல்லி இருக்கிறார். எக்ஸலண்ட். இப்போ நான் எழுதலாம், மொழிபெயர்க்கலாம், தோட்டம் போடலாம். சரியோசமா உங்களுக்கு பிரசங்கம் பண்ற வேலை. அப்புறம் வேல், நீங்க பிரஸ்ஸை பார்த்துக்கோங்க. பெங்காலி மொழியில புதிய ஏற்பாடு மறந்துடக்கூடாது. ஆனா நீங்க பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிருங்க. நம்ம விசுவாசத்தோட விதைச்சா கர்த்தர் அறுவடை தருவாரு. நாம சம்பாதிக்கிறது சேர்ப்போம், பிரஸ்ல இருந்து லாபம் வரும். பள்ளிக்கூடமா தான் ஏகப்பட்ட யூரோப்பியன்ஸ் தங்களோட பிள்ளைங்க படிப்புக்கு சந்தோஷமா ஃபீஸ் கொடுப்பாங்க. நாங்க இந்த 6 வருஷம் பட்ட பாடுகள் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது ஒருத்தர் கூட மனம் திரும்பல. கடவுள் எங்களை கைவிட்டாரா அல்லது நான் தான் அவரை புரிஞ்சுக்கலையான ஒரே குழப்பம். ஏன் இப்படி பாடுபட்டோம்னு தெரியல. ஆனா கர்த்தர் ஒரு நாள் எங்களை விட்டு தூரம் போகல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை உங்களோட ஐடியாவாலையும் உற்சாகத்தாலையும் இந்த சரம்பூர்லயே கண்டுபிடிப்போம். ஏதோ செடி வேணா வெட்டி எடுத்துக்கிறீங்களா? தேங்க்யூ கர்னல், தேங்க்யூ. மற்ற விருந்தாளிகளை நான் அறிமுகப்படுத்துறேன். குட்டி காலனியை நடத்துறதுல சார்லட் சீமாட்டி உதவி பண்றாங்க. இது வில்லியம் வார்ட். ரொம்ப நன்றி. மிஸ்டர் வாட். மிஸ்டர் வில்லியம் கேரி. உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். மிஸ்டர் கேரி, உங்களை சராம்பூருக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். உட்காருங்க. மிஸ்டர் கேரி, பிரிட்டிஷ் ஆளுகைக்குள்ள இருக்கிற மாதிரி எங்க இடம் இல்லைனாலும் இங்க வசிக்கிறத நீங்க விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். சார்லட் என்ன பொறுத்த மட்டும் சுவிசேஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு தர இடம் தான் எனக்கு பிடிச்ச இடம். அதுக்கு தடையா இருக்கிற இடம் எனக்கு பிடிக்காது. கேரி, அப்ப இங்கிலாந்துல நீங்க ஒரு ஷூ செய்யற தொழிலாளி? அப்படி கூட சொல்ல முடியாது சார். செருப்புகள் ஏதோ தச்சேன், அவ்வளவுதான். சார்லட், மிஸ்டர் வார்ட் ஒரு நல்ல பிரிண்டர். அவர் ஆரம்பிக்க போற பிரிண்டிங் பிரஸ் பத்தி முன்னாலேயே நம்ம பேசியிருக்கோம். அச்சுக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ்டர் வார்ட். அப்ப பிரஸ் செட் பண்ணி ஓட ஆரம்பிச்சது கட்டாயம் வந்து பாருங்க. நிச்சயம் வருவேன். இதுக்கு அவசரமா என்ன தேவை வார்ட்?
கேரி கிட்ட ஏற்கனவே ஒரு பிரஸ் இருக்கு, அதனால இப்ப இங்க் பேப்பர் எழுத்து இதுதான் வேணும். டைப்பை பொறுத்த மட்டும் நீங்களே தான் செய்தாகணும். ஆனா மத்ததுக்கு ஒரு வியாபாரி கிட்ட சொல்றேன். ஆனா முதல்ல உங்களுக்கு டேனிஷ் பாஸ்போர்ட் கொடுத்தாகணும். தேங்க்யூ கர்னல். அதோட உங்க கூட கடவுளும் டேனிஷ் அரசும் பாதுகாப்புக்கு இருக்கு. நீ இங்கதான் இருப்பேன்னு நினைச்சேன். வாக்கிங் போலாமா? பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மாவை பார்க்க யோசுவா போயிருக்கிறாரு. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும். நேத்து ஒரு பிராமணரை சந்திச்சோம். எதுக்கு இந்தியா வந்தீங்க? நாங்க பிரிஸ்டல்ல இருக்கிறப்ப நாங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வரணும்னு நீங்களே ஆசைப்பட்டீங்களா? ஆமா, கடவுள் அழைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு சரி எழுத முடியும், படிக்க முடியும், யோசுவா கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம். ஆனா உங்களோட முன்மாதிரி தான் நாங்க இங்க வர்றதுக்கு உற்சாகம் கொடுத்துச்சு. இங்கிலாந்தை விட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே குட் பை சொல்லிட்டேன். பேச்சு துணைக்கு கூட இப்ப என் தங்கச்சி இல்ல. நான் உன் சகோதரியா இருப்பேன் டாரதி. நான் வில்லியம் கழுத்துல தொங்குற பாறாங்கல் தான். இல்ல, வில்லியம் உன்னை நேசிக்கிறாரு. எல்லாமே கையை விட்டு போற மாதிரி இருக்கு. எதிர்காலத்தை நினைச்சா அதுல ஒண்ணுமே இல்ல. அவர் என்ன நேசிக்க மாட்டாரு, ஆனா எனக்கு நல்லா தெரியும். வேலைகளை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டது நல்லதா போச்சு. யாருங்க? ஃபெலிக்ஸ் கேரிங்கிற இளைஞர். அவரு ஒரு மாஸ்டர் பிரிண்டர் ஆகணுமா. உண்மையாவா? அவன் என்ன பண்றான்? ஒவ்வொரு வேலைக்காரனும் முதல் நாள் என்னச்சுவானோ அதான் தரையை கூட்டுறது, பிரஸ துடைக்கிறது. மிஸ்டர் கேரி, அப்புறம் நீங்க தான் மிஸ்டர் வார்டா? ஆமா. குட் மார்னிங். நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க உங்களை கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணேன். உங்களுடைய கூட்டாளியிலையும் தான். இந்தியாவுக்குள்ள சட்டத்துக்கு விரோதமா நுழைஞ்சது மட்டும் இல்லாம பல வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு கிராமத்துக்காரங்களை மதம் மாத்திக்கிட்டு இருக்கீங்க. பிரசங்கம் பண்றேன்னு சொல்றீங்களே, அது மட்டுமாவது அதுவும் கரெக்டா? சட்டத்துக்கு புறம்பானது மிஸ்டர் கேரி. ஆனா சகல தேசத்துக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்ன கிறிஸ்துவோட கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இங்க வெள்ளஸ்லி பிரபுவோட கட்டளை தான் செல்லும். சட்டத்துக்கு புறம்பா இங்க வந்து பழக்கமில்லாத காரியங்களை சொல்லி மக்களை அப்செட் ஆக்குறத அவ அனுமதிக்கிறது இல்ல. எங்களோட பணி இங்க என்னன்னா, இல்லாம இங்க இருக்கீங்க, சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்றீங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்ப என் கூட வந்தாகணும். ஆனா நாங்க சராம்பூர் வாசிகளாச்சே, வெல்லஸ்லி பிரபுக்கு எங்க மேல அதிகாரம் கிடையாது. மிஸ்டர் கேரி, ஆனா இது கல்கத்தா, சராம்பூர் இல்ல. அப்போ இந்த டேனிஷ் பாஸ்போர்ட்டை கொஞ்சம் பாருங்க. எங்களோட குறைஞ்ச அறிவுப்படி இது எங்களுக்கு டேனிஷ் மன்னரோட பாதுகாப்பு தரணும். ஜாக்கிரதையா நடந்துக்கங்க மிஸ்டர் கேரி, ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. எங்களை இங்க கூட்டிட்டு வரலன்னா பீட்டர் இப்ப உயிரோட இருப்பான். வேல், என்ன நடந்துச்சு? டாலி தான் பயங்கர நிலைமையில இருக்கிறா. அவளை வேற எங்கேயாவது அனுப்பி வச்சா ஏத்த பராமரிப்பு கிடைக்கும் இல்லையா? என்ன சொல்றீங்க? நான் அவளை ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அடைக்கணுங்கிறீங்களா? அதுவும் ஒரு அன்பான செயல் தானே. நான் டாலியை கல்யாணம் பண்ணது சுகத்திலும் சுகவீனத்தில் அவளை நேசிக்கிறதுக்காக. அதுவும் மரணம் எங்களை பிரிக்கிற வரைக்கும், மரணம் வரைக்கும். யாரோ ஒருத்தர்கிட்ட அவளை பராமரிக்க சொல்லிட்டு நான் அவளை நேசிக்கிறேன்னு சொல்றதா? இல்ல, டாலி நான் கைவிட மாட்டேன். ஒரு நாள் மாட்டேன்.
ரூபாயா? மாதம் அப்புறம் இடத்துக்கு டிமாண்ட் கூட கூட ஃபீஸும் கூடும். இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல எண்ணிக்கை நல்லா இருந்தா அந்த ஃபீஸ் பணத்தால உள்ளூர் பள்ளிக்கூடத்தை நடத்தலாம். ஆமா. யோசுவா, பிடிச்சிருக்கா? நம்ம உள்ளூர் பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சானா கட்டாயம் வருவாங்க. பெண் குழந்தைங்க எழுத படிக்கிறத பெற்றோர் அனுமதிக்கிறது கஷ்டம்தான் நினைக்கிறேன். மன்னிக்கணும், உங்க பள்ளிக்கூடத்துல என் மகன் நிஷிக்கு இடம் வேணும். தாராளமா உள்ள வாங்க. பாசு சார் எனக்கு பழக்கம். கல்கத்தா பக்கத்துல இருக்கும்போதே கேரி சாரையும் தெரியும். உங்க பையன் இங்க வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு பெண் குழந்தைங்க ஏதாச்சும் இருக்கா? ஆமாம்மா, 6 வயசாகுது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சா வருவாளா? தெரியலம்மா. ஜாதி முறிஞ்சு போகும்னு அவ அப்பா கவலைப்படலாம். ஓ, மன்னிக்கணும். வில்லியம், இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆஷா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாசு சார் என் கணவருக்கு இங்க ஒரு வேலை வாங்கி தந்திருக்காங்க. பரவாயில்லையே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என் பையன் நிஷி. நிஷி, நமஸ்காரம். பொறுத்திருந்த என் பையங்களை பாருங்க, உங்களுக்கு அடையாளமே தெரியாது. பீட்டரை பத்தி கேள்விப்பட்டது கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளவு வேதனை. ஆமா, ஆனா என் ஒய்ஃபுக்கு அதோட பயங்கரம். அவளால தாங்கிக்க முடியல. உங்க அன்புக்கு தேங்க்ஸ். பள்ளிக்கூடங்கள் வளருது. நான் புது புது மொழிகளை படிக்கிறதுலையும் அதுல பைபிளை மொழியாக்கம் செய்யறதுலையும் இடைவிடாம உழைக்கிறேன். பிரிண்ட் ஷாப்ல தேவையான எல்லா ஜாமானும் இருக்குது. சீக்கிரத்துல இந்திய மக்களுக்கு அவங்க மொழியிலேயே அவங்க இலக்கியமும் கர்த்தரோட வார்த்தையும் கிடைக்க போகுது. பாருங்க வில்லியம், பாருங்க. ஏறத்தாழ முடிச்சாச்சு. இவ்வளவு நாள் கழிச்சு அப்ப முடிச்சாச்சு. கொஞ்சம் திருத்தங்கள் இருக்கு. நான் தொந்தரவு பண்ணலையே. இல்ல, இது ஒரு சந்தோஷமான நேரம். பாருங்க, பெங்காலி மொழியில புதிய ஏற்பாடு. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க திறமைய பாராட்டணும். அது கடவுளோட ஈவு. அவர் அதை பயன்படுத்துவாரு. வாங்க சுத்தி காமிக்கிறேன். நீங்க பாக்குற எல்லாமே பேப்பர், இங்க், டைப் எல்லாமே இங்க சரம்பூர தயாரானது. பிரமாதம். இவ்ளோ பிரிண்ட் பண்றீங்களா? சொல்ல போனா நம்ம மறுமலர்ச்சியோட இதயமே இந்த பிரஸ் தான். இத்தனை மொழியாக்கங்களை பார்த்தா பெந்தேகோஸ்தே நாள் தான் ஞாபகத்துக்கு வருது. இதுல நாங்க இல்லாத புதுமொழிகளை கண்டுபிடிச்சு அதுல பைபிளை மொழியாக்கம் செய்யறோம்னு கதை விடுறதா இங்கிலாந்துல இருந்து குற்றச்சாட்டு. அந்த பத்தட்டில எல்லாம் காதல போட்டுக்காதீங்க. அவங்க மிஷினரிகளோட சாதனைங்க அவங்களுக்கே புரியல. சரி, இதுதான் என்னோட மிஷினரிகள். கடவுள் இதுகளை பயன்படுத்துவார் நம்புறேன். பாருங்க. पवित्रे कर्मणायिनि ईरं वर्गं ओम नमः श्री सूर्याय नमः ओम नमः அந்த வரவேற்பெல்லாம் எனக்கு தான். ஜான், நீங்க என்ன பண்ற? பழைய ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். உன்னை பார்த்ததுல சந்தோஷம்ப்பா. எப்படி இருக்க? முந்தைய விட இப்ப ரொம்ப தாழ்மையாயிட்டேன். கிருஷ்ணா, கொஞ்சம் பொறு, நான் பாக்குறேன். கை அசைக்க முடியுதா? இல்ல சார். சரி, தோள்பட்ட பெசகி இருக்கு. திரும்ப இழுத்து சரியாக்குறது ரொம்ப வலிக்கும். புரிஞ்சுதா? சரி சரி சார். இவனை இறுக்கி பிடிச்சிக்க, இது லேசான காரியம் இல்ல. சரி, கொஞ்ச நேரம் வலிக்கும், அப்புறம் சரியாயிரும். நன்றி சார். உங்க உதவி கடவுள் பாடிகளப்பார். ஆமா, ஆனா நான் செய்த உபகாரத்துக்காக இல்ல, அவர் நேசிக்கிறனாலையும் அவருடைய குமாரன் நமக்காக உயிர் கொடுத்தனாலையும் தான். இது முன்னாலே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கடவுளுடைய குமாரன் செத்து போறதுன்னா கேவலமா இல்லையா? கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நீ அவருக்கு எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. சரி, இப்ப வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் உன்னை 2 நாள் கழிச்சு பாக்குறேன். இல்லனா நீ வீட்டுல வந்து என்னை பாக்குறியா? சரி சார். கிருஷ்ணா, வாசிக்க தெரியுமா? ஆமா, நல்லா தெரியும்.
அப்போ இதை எடுத்துக்க. இது மத்தையின்னு ஒருத்தர் எழுதுனது. இதை படிச்சா இயேசு எப்படி கஷ்டப்பட்டாரு, கொலை செய்யப்பட்டாரு, அப்புறம் எப்படி சாப ஜெயிச்சாரு, எப்படி அதனால அவரோடய நம்ம வாழ போறோம்னு புரியும். நன்றி சார். இது என் குடும்பத்துக்கு வாசித்து காட்டுறேன். இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஆவியை விட்டார். 100க்கு அதிபதியும் அவனோட கூட காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். தன்னையே கொலை செய்ய விட்டார்னா அவரு எப்படி கடவுளுடைய குமாரனா இருக்க முடியும்? நான் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கடவுள் இவரை திரும்ப உயிரோட எழுப்பிட்டதா இந்த புத்தகத்துல போட்டிருக்க. அதோட மனம் திரும்புறவங்களுக்குள்ள கடவுளோட ஆவி வாழுமா? சிவன் விஷ்ணுவோட ஆவி நமக்குள்ள வாழும்னு கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படின்னா நாம எல்லாருமே பாவ மன்னிப்பு கேட்டுற வேண்டியதுதான். ஏழு வருஷம் நான் காத்திருந்தேன். இப்போ நம்ம முதல் அறுவடை சகோதரன் கிருஷ்ணா இங்க இருக்காரு. விசுவாசிகள் ஐக்கியத்துக்கு கிருஷ்ணாவை வரவேற்கிறேன். நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கண்ணை திறந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க கண்ணை திறந்து உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சது கர்த்தர் தான். ஆமா சார். கிருஷ்ணா, நல்ல வேளை நீங்க வந்த. நான் நாளைக்கு கிளம்புறேன். உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நன்றி டாக்டர் சார். சரி, அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா? நிச்சயமா சேர்ந்தே சாப்பிடுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜாதியை புறக்கணிச்சு விட்டேன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பார்வையில நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நமக்குள்ள ஜாதி இனங்கிற வேறுபாடு இருக்கவே கூடாது. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா? ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் யார்ப்பா காரணம்? இப்போ ஒரு பரங்கி, ஒரு துரோகி. ஓ, அவன் என்ன குத்தம் செஞ்சான்? வெள்ளக்கார மிஷனரிங்களோடு சாப்பிட்டு தன்னுடைய ஜாதியை புறக்கணிச்சிட்டான். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை போலவும் இவனும் டச் அரசோட பாதுகாவல தான் இருக்கான். என் நண்பர்களோட சாப்பிட்டாங்கிறதுனால இவன் எப்படி துரோகின்னு சொல்ல முடியும்? சார், இதுதான் எங்க பாரம்பரியம். ஜாதியை புறக்கணிக்காம தன்னை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு எவனும் பரங்கியோட சாப்பிட முடியாது. இவன் குடும்பத்தையாவது இவனையாவது யாராவது தொட்டீங்க, அப்புறம் எனக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியது வரும். இப்ப இடத்தை காலி பண்ணுங்க எல்லாரும். என்னங்க இப்படி ஆயிட்டு? அடிச்சுட்டாங்களா? ஆமா, ஆனா லேசா தான். நீ எப்படி இருக்கா? அவளுக்கு நல்லா இருக்கா? கிருஷ்ணபால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் உனக்கு இருக்கும் நம்பிக்கையினாலும் உன்னுடைய சுய விருப்பத்தினாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். கிருஷ்ணா, இந்த தண்ணியில ஒண்ணும் பெரிய அதிசயம் இல்லப்பா. ஆனா உன் உள்ளம் பரிசுத்தமானதுதான் முக்கியம். ஆமா சார், என் மனைவியும் குடும்பமும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதிலளிப்பார். ஆனா நீ அவரை நம்பணும். ஆமா சார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அவரு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. வாங்க, இனிமே நாமெல்லாம் ஒண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி அம்மா. வாங்க, ஜாதிங்கிற சங்கிலியை தகர்த்தாச்சுல? ஆமா சார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நல்லதே செய்யட்டும் கிருஷ்ணா. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. உங்களை பாராட்டுறேன். வாழ்த்துக்கள். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பைரவ, நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம்.
உங்க இயேசுவை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிட விரும்புறார். அப்பா உங்க இதயத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏழு வருஷம் கடைசியா புதிய ஏற்பாட பெங்காலில மொழிபெயர்த்தாச்சு. விதைய விதைச்சிட்டு துளிர்கள் வர்றதுக்கு இத்தனை வருஷங்கள் காத்திருந்தோம். இப்ப பாருங்க, ஒரு இந்திய சகோதரனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இன்னும் அநேகர் ஆயத்தமாகறாங்க. பள்ளிக்கூடங்கள், வியாதியஸ்தர்கள், ஏழைகள் மத்தியில ஊழியம், பெங்காலி வேதம்னு கர்த்தர் கிரியை செய்கிறார். அவர் கிருபையினால அறுவடை ஆரம்பமாயிருச்சு. சொல்ல போறது முக்கியமான விஷயம். புது சபை உருவான உற்சாகத்துல இன்னும் அநேக தலைவர்கள் உருவாக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னும் நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டுறோம். அங்கயா? அங்கதான், குளத்துக்கு அந்த பக்கம் பாருங்க. முடிஞ்சது இப்படித்தான் இருக்கும். ரொம்ப ஜோரா இருக்கு. ஸ்கூல் கட்டி முடிச்சு நீங்க வந்து பார்க்கணும். நன்றி. இப்பவே நிறைய காரியங்கள் செஞ்சிட்டீங்க. அனைவரோட உதவியும் காரணம். வில்லியம், கொஞ்சம் வாங்க. டாரதி, எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க் யூ. எனக்கு தெரியுதாமா? மன்னிச்சிருமா. நமது ஆண்டவர் நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். நமது அன்பு சகோதரி டாரதியின் சரீரத்தை மண்ணுக்கும் ஆன்மாவை ஆண்டவருக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஆன்மா இளைப்படைவதாக, நித்திய ஒளி அவள் மேல பிரகாசிப்பதாக. இச்சரீரத்தை சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சது. நாளை காலையில சந்திக்கலாம். போயிட்டு வாங்க. வணக்கம். போயிட்டு வாங்கப்பா. உங்க ஜாமான்கள்லாம் அங்க வச்சிருங்க. நீங்க நிறைய படிச்சிட்டீங்க. ஆஷா, ஹலோ. வணக்கம் அம்மா. அம்மா, என் கணவர்கிட்ட பேசினேன். எங்க பொண்ணையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டாரு. அற்புதம். அவளுக்கு திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. அவளை கூட்டிட்டு வருவியா? சரிம்மா. நல்லது. பைரவன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. கிருஷ்ணா கூட சேர்ந்து இவரும் பைபிள் வாசிச்சிட்டு இருக்காரு. கிருஷ்ணா அவரை ஞான ஸ்நானம் வாங்கிக்க சொல்றாரு. நீ எப்படி ஆஷா? நீ என்ன நினைக்கிற? தெரியலம்மா. என்ன நடக்குமோன்னு தான் பயமா இருக்கு. மார்னிங் மிஸ்டர் கேரி. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஓ, தாராளமா மிஸ்டர் ஃபிளெச்சர். ஓ, தேங்க்யூ. சொல்லுங்க. இது ஒரு குட்டி தொழிற்சாலை ஆயிடுச்சு. ஆமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த மொழிபெயர்ப்புலாம் அச்சிடணும். மிஸ்டர் வார்டு இல்லாதனால அவர் வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? தொடர்ந்து வேலை பார்த்து கோச்சிட மாட்டீங்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. தேங்க்யூ. இதையும் கொஞ்சம். தேங்க்யூ தேங்க்யூ. லார்ட் வெல்லஸ்லி உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. நிறைய பெங்காலி காப்பியங்களை நீங்க மொழிபெயர்த்ததுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. பரவாயில்லையே. இது எங்க போச்சு? இந்த இருக்கு. தேங்க்யூ. கம்பெனியில வேலை பார்க்கறவங்க எல்லாம் இங்குள்ள மக்களுடைய கலாச்சாரத்தில் அக்கறையை காட்டலைங்கிற குறை அவருக்கு. மொழியும் படிக்கணுங்கிற ஆசை கூட இல்லையா? இதெல்லாம் பல வருஷமா சொல்லி. அதனால ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அவர் நிறுவிக்கிறார். அதுக்கு உங்க உதவியை நாடி இங்க வந்திருக்க மிஸ்டர் கேரி. என்னது? என்னோட உதவியா? ஆனா நீங்க எப்போ எங்க ஊழியத்தை எதிர்க்கிறவங்களாச்சே? மிஸ்டர் கேரி, அதுக்காக நான் வருத்தப்படுறேன்.
ஆனா மொழிகள்ல உங்களுடைய திறமையையும் மதசார்புடைய இலக்கியத்தையும் மற்ற இலக்கியத்தையும் ஒரே மதிப்போட நீங்க பயன்படுத்துறதையும் லார்ட் வெல்லஸ்லி ரொம்ப பாராட்டுறார். அதனால்தான் காலேஜில் சமஸ்கிருதத்தையும் பெங்காலியையும் சொல்லிக் கொடுக்க உங்களை கூப்பிடுறார். நிச்சயமா உங்களுக்கு ஒத்தாசையா பண்டிதர்களும் மேதைகளும் இருப்பாங்க. மாசம் 500 ரூபாய் சம்பளம், கம்பெனியோட அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னா எந்நேரம் கைது பண்ணப்படுவோங்கிற பயத்துல இருந்து விடுதலை. அப்புறம் நம்ம மிஷன் என்னெல்லாம் செய்யலாம் யோசிங்க. இதுல எவ்வளவு நேரம் செலவிடணும் வில்லியம்? என்ன திங்கக்கிழமை மத்தியானம் படகுல போகணும், வெள்ளிக்கிழமை திரும்பணும். இது அவசரப்பட வேண்டிய விஷயம் இல்ல. நான் இந்தியா வரும்போது என்னோட பிரசங்கத்து மூலமா இந்தியர்கள் மனம் மாறணுங்கிற பெரிய தரிசனத்தோட வந்தேன், என் பிரசங்கத்து மூலமா. ஆனா முதல்ல ஆத்மா கிடைக்கிறதுக்கு 6 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால கடவுள் எனக்கு கொடுத்த வரம் இது இல்லைன்னு புரியுது. என்னோட வரம் மொழிகள். அதுலதான் எனக்கு வேலை. படிக்கணும், மொழிபெயர்க்கணும், சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்றவங்க பெருகும்போது அவர்ல வளர வேதத்தை அவங்க மொழியிலேயே கொடுக்கணும். இதை செய்ய ஃபோர்ட் வில்லியம் காலேஜில் எனக்கு நேரமும் நல்ல வசதி உண்டு. அதோட அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செய்யற சான்ஸ் கிடைக்குது. அப்போ சதியை ஒழிக்க நாம முயற்சி எடுக்கும்போது நமக்கு அது ஒரு பக்க பலமா இருக்கும் இல்லையா? அப்புறம் நமக்குன்னு ஒரு காலேஜா? திருச்சபைக்கு தலைவர்கள் தேவை, அவங்கள பயிற்றுவிக்க காலேஜ் வேணும். வேதத்தை சீடுறது, கல்வி கொடுக்கிறது, சதிய ஒழிக்கிறது, இந்த 3 நம்ம மிஷனுடைய 3 தூண்கள். இந்த ஆஃபரை நான் ஏத்துக்கிட்டதா இருந்தா அடுத்த வாரத்துல லார்ட் வெல்லஸ்லி நான் சந்திக்கணும். என்ன முடிவெடுத்தாலும் நாங்க கூட இருப்போம். இந்த புதிய பதவி மிஷன் வேலைகளுக்கான பணத்தை கொடுத்ததோட இந்நாள் வரைக்கும் என் இதயத்தை ரொம்ப நாளா அழுத்திக்கிட்டு இருந்த அநியாயங்களை எதிர்த்து போராடவும் உதவி செஞ்சது. சதி ஒழிப்பு சட்டம் அமலுக்கு வர கொஞ்சம் தாமதமாகலாம்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு மக்களை கட்டாயப்படுத்துறதை விட பேசி புரிய வைக்கிறதே நல்லது. இந்திய மக்களை இதுக்காக குரல் எழுப்பினா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு ஒருத்தர் இருக்காரு. கல்கத்தால உள்ள அந்த பிராமணர் ஒரு பண அதிபர், நல்லா படிச்சவர். அவர் சதிக்கு எதிராக பேசினதுனால உங்க ஆளா வச்சுக்கலாம். அவர் பேரு ராஜாராம் மோகன் ராய். மன்னிக்கணும். நமஸ்காரம். உங்களுக்கு என்ன வேணும்? ப்ரொஃபசர் கேரிய பார்க்கணும். ஓ, அவரு அடுத்த வாரம் தான் வருவாரு. நான் தான் அவரோட பண்டிதர். நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? சதி பழக்கத்துக்கு எதிராக ப்ரொஃபசர் கேரி எழுந்த எல்லாத்தையும் வாசிச்சேன். இது அவர் மனசை பாதிச்ச சப்ஜெக்ட் ஆச்சே. அது மட்டும் இல்ல, எங்க சாஸ்திரங்களை பத்தியும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, இப்ப கூட அவர் ராமாயணத்தை மொழிபெயர்த்துட்டு இருக்கார். அதோட ஒரு சமஸ்கிருத டிக்ஷனரியும் தயார் பண்ணி எப்படி ஒவ்வொரு மொழியும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுன்னு காட்ட போறாரு. ஆமா. அப்படியா? அப்போ அவர் உண்மையில இந்தியாவோட நண்பன் தான். அவரை பார்க்க ஆசையா இருக்கு. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ராஜாராம் மோகன் ராய். ஓ, மிஷன் வேலை தொடருது. அதே சமயம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 16 மைல் தூரம் படகுல பயணம் பண்ணி கல்கத்தா போயிட்டு அந்த வெள்ளிக்கிழமை திரும்புவேன். வில்லியம் காலேஜ்ல என் நேரத்தை பாடம் நடத்துறதுலயும் மொழிபெயர்ப்புகளையும் செலவிடுறேன். வெறும் பைபிள் மொழிபெயர்ப்பு மட்டுமில்ல, நிறைய இந்திய இலக்கியங்களையும் மொழிபெயர்க்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கணும் எனக்கு ரொம்ப நாளா ஆசை. நான் தான் ராஜாராம் மோகன் ராய். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி ப்ரொஃபசர். நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஆமா, சில விஷயங்களை நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்போ நாம ஒத்து போற விஷயங்களை யோசிப்போம். நான் சதி பழக்கத்தை எதுக்குறவன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எழுதுனதை வாசிக்கும் போது நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்கன்னு தெரியுது. இந்து சாஸ்திரப்படி அது தேவையில்லை. இருந்தாலும் கிழக்கிந்திய கம்பெனி அதுக்கு தடை விதிக்க மாட்டேங்குது. கேட்டா அது மத பழக்கம், நாம தலையிடக்கூடாதுன்னு சொல்லுது. நாம சேர்ந்து வேலை செய்து உங்க மத தலைவர்களையும் கவர்னர் ஜெனரலையும் சதி தப்புன்னு உணர வைப்போமா? நிச்சயமா. ஆனா அது லேசான காரியம் இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணு தன் கணவனோட சிதையில விழுந்து சாகிறத ஒரு புனித செயல்னு மக்கள் நம்புறாங்க. அவ உலக பாடுகள்ல இருந்தும் மறுபிறப்புகள்ல இருந்தும் விடுதலை அடைறதா நினைக்கிறாங்க. அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பெண்கள் அதை மனசார விரும்பி செய்யறது இல்லையே. உண்மைதான்.
ஆனா நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சதிக்கு எதிராக போராடுவோம். ப்ரொஃபசர், எங்க நாட்டு மேலையும் எங்க மக்கள் மேலையும் நீங்க வச்சிருக்கிற அன்பு நீங்க உண்மையிலே இந்தியாவின் நண்பன்னு காட்டுது. உத்தரம் தலையில விழுந்துடுச்சு. வேல் ஜாக்கிரதை. கூரைக்கு தண்ணி ஊத்தணும். எல்லாத்தையுமே தீ அழிச்சிருச்சு. பல வருஷமா செய்த மொழிபெயர்ப்பு, தயாரிச்சு வச்சிருந்த முழு சமஸ்கிருத டிக்ஷனரி, மர அச்சு, எழுத்துங்க, இங்கிலாந்துல இருந்து வந்திருந்த பேப்பர் கட்டுங்க எல்லாம் போச்சு. அந்த பயங்கரமான அழிவு எங்க கூட்டத்தையே பாதிச்சிருச்சு. இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிடுறது? இதுல இருந்து நான் எங்க போறது? கடவுள் உதவியாலையும் சார்லட்டோட உற்சாகத்தினாலையும் திரும்பவும் எல்லா வேலையையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதா ஒரே வழி. நம்ம எல்லாருக்குமே இது ஒரு அதிர்ச்சி. இதனால நம்ம மிஷனை பத்தி என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் பிந்தி இருக்க கூடாதா? வில்லியம், எனக்கு புரியுது. ஆனா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இன்னும் ஒரு 3 மாசம் போகட்டும். அப்படியே ஆகட்டும். வாழ்த்துக்கள் சார். மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது உங்க கல்யாண நாளுக்கு ஸ்பெஷலா வச்சிருந்தேன். என்ன விஷயம்? நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன். ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்காக காத்திருக்கேன். அடுத்து செய்ய வேண்டியது இதுதான். ஓ பைராவ், கடவுளுக்கே ஸ்தோத்திரம். இதை விட பெரிய கல்யாண பரிசு இருக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 3 வருஷத்துக்கு முன்னால 37 மாணவர்களை வச்சு ஆரம்பிச்ச இந்த சரம்பூர் கல்லூரி இன்னைக்கு புது கட்டடத்துல முதல் பட்டமளிப்பு விழா கொண்டாடுது. இது எல்லாருக்கும் திறந்திருக்கும். ஜாதி, நிறம், நாடு, இதுல எந்த பாகுபாடு மாணவர்களோட அட்மிஷன்ல தலையிடக்கூடாது. கடவுளே இதுல உள்ள ஆசீர்வாதம் வல்லமையா தங்கி இருக்கட்டும். வில்லியம், வில், வாழ்த்துக்கள். வெல் டன். ஓ வில்லியம், உங்க கனவு நினைவாயிருச்சு. முழுசுமா சொல்ல முடியாது டியர். ஆனா அதுக்கு உதவக்கூடியவர் அந்த வராரு. ப்ரொஃபசர் கேரி, மிஸ்ஸஸ் கேரி, உங்களோட சாதனைக்கு என்னோட பாராட்டுக்கள். பிரமாதம் போங்க. நன்றி. ஆனா ஏன் சாதனை ஒண்ணுமில்ல. நீங்க பாக்குற இந்த வீடு கடவுள் கட்டினது. நான் இதை எங்க பெங்கால் கொத்தனார் கட்டினேன்னு நினைச்சேன். ஆமா, அவங்களும் செய்ய வேண்டியது செஞ்சாங்க. இதுல விசேஷம் என்னன்னா, எங்கேயோ தூரத்துல இருந்து வந்த நீங்க தான் எங்களோட மறுமலர்ச்சியை
தொடங்கி வைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் சரி, ஆனா நான் காத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு விஷயம். கொஞ்சம் பொறுமையா இருங்க கேரி, நிச்சயமா நாம ஜெயிப்போம். நன்றி ஆண்டவரே. வணக்கம் அண்ணா. வணக்கம். துரோகி துரோகி, ஏய் நிறுத்துங்க, அவனை நிறுத்துங்க, பிடிங்க. துரோகி துரோகி, பிடிங்க பிடிங்க. துரோகி, அண்ணன் தம்பிக்கே துரோகம் பண்ணிட்டியடா. இல்ல, நான் துரோகி இல்ல. எந்த வெள்ளக்காரன் சாமியை தானே கும்பிடுற? இவரு எல்லாரோட கடவுள், ஒரே கடவுள். வேதக்காரங்களோட சாப்பிட்டா உன் ஜாதி பெயர்னு தெரியாது? சகோதரங்க. சகோதரங்களா? உன் சகோதரனுக்கு இங்க துரோகம் பண்ணி எங்களை கேவலப்படுத்திட்டியடா. இல்ல, நான் உண்மையான கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன். பொய்யா சொல்ற? பயங்கரமான நியூஸ் ஒண்ணு. பைரவ யாரோ கொன்னுட்டாங்க. அட கடவுளே, ஐயோ! ஆஷாவுக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்கள எங்க? பிள்ளைங்க கிருஷ்ணா கிட்டே ராசு கிட்டே இருக்காங்க. ஆனா ஆஷாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கிறிஸ்தவ முறையில் அடக்கம் பண்ணிடக்கூடாதுக்காக பைரவுடைய பெற்றோர் பாடி அவங்க கிராமத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஆஷா எங்கன்னு யாருக்கும் தெரியல. எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, யாருக்குமே தெரியல. யாரும் சொல்லவும் மாட்டேன்றாங்க. அவளை சதியில போட்டுறக்கூடாதுன்னு நாம ஜெபம் பண்ணுவோம். ஐயோ, தயவு செய்து ஆண்டவரே, வேண்டாம் வேண்டாம். அவரோட அடக்கம் ரகசியமா முடிஞ்சிருச்சு. சதி நடத்தினா நம்ம மிஷன்ல இருந்து செய்யற நல்ல காரியங்களை நிறுத்திடுவோன்னு பயப்படுறாங்களேனோ. அல்லது அவங்க பாரம்பரியத்தை கொஞ்சம் தளர்த்தி இருக்கலாம். யாரும் ஒன்றும் சொல்லலையே. கிருஷ்ணாவால கூட கண்டுபிடிக்க முடியல. நம்ம சகோதரர் ரத்த சாட்சியா செத்து போயிருக்காரு. ஆனா அவர் மனைவியை கூட நம்மால பார்க்க முடியல. உங்களுக்கு செல்வாக்கு ஆனா அதிகாரம் இல்லையே. என்னோட தலையிட்ட காரணம் காட்டி வெல்லஸ்லி நம்ம குட்டி டேனிஷ் குடியிருப்புக்கு படையோட வந்தா எவனாவது ஏன்னு கூட கேட்பானா? ஐயோ, தேவையில்லாம பெண்கள் ஆயிரக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்காங்க. இது படுகொலை. எண்ணிக்கை எல்லாம் தெரியும். திரும்ப திரும்ப தான் நீங்க அதை என் காதுல ஓதுறீங்களே. யாத்திரையில சாகுற ஜனங்க, ஆத்துல எறியப்படுற குழந்தைங்க. ஆனா இது நம்ம நாடு இல்லையே. அப்போ அதனால நமக்கு எந்த அக்கறையும் வேண்டாம். அக்கறை? எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கிழக்கிந்திய கம்பெனி சொல்றது சரிதான். நூத்துக்கணக்கான வருஷமா பாரம்பரியத்தோட இருக்கிற இந்தியாவில நாம நீங்க செய்யறது தப்பு, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. சதியை தடை பண்ணி கலக செராம்பூரை விட்டு வெளியே போச்சுன்னா வெல்லஸ்லி என்ன உயிரோட வறுத்துருவான். அப்படின்னா நம்ம உண்மையை செய்யக்கூடாதா? இல்ல, அப்படி இல்ல. ஆஷாவுடைய கோர மரணத்தை பத்தின பயத்தினால எங்களோட சதி ஒழிப்பு வேண்டுகோளை நாட்டோட உயர்ந்த அதிகாரி கிட்ட கொண்டு போனோம். ராம்மோகன் ராய் தன்னோட மக்கள் கிட்ட இத பத்தி பேசினது மட்டுமல்லாம இந்த விஷயத்தை பாராளுமன்றத்துக்கே எடுத்துட்டு போயிட்டாரு. செராம்பூர்ல இந்த கொடுமையை தடுத்து நிறுத்துற அதிகாரம் உள்ள எல்லார்கிட்டையும் பல வகையில எடுத்து சொன்னோம். அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் காலை ஆராதனைக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, வில்லியம், இதை எடுத்துக்கிட்டு முன்னால போறேன். சரி, பிரசங்கத்துல கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு. சரி சார், கவர்னர் ஜெனரல் இதை உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ கிருஷ்ணா. யோசுவா, யோசுவா, என்னாச்சு? அவர் கொடுத்தார். இத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்துட்டார். யார் என்ன கொடுத்தா? கவர்னர் ஜெனரல் சதிக்கு தடை சட்டம் போட்டாரு. இங்க பாருங்க, இந்த மொழிபெயர்த்து நகல்களை உடனே அனுப்பணுமா? நமக்கு கிடைச்சாச்சு. சோத்திரம். நம்ம எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். இல்ல, நீங்க சொல்லுங்க. மொழிபெயர்க்கிறதுக்கு தாமதமா அதுக்குள்ள எத்தனை பேர்கள் சாக போறாங்களோ? யோசுவா, எனக்கு பதிலா நீங்க பிரசங்கம் பண்றீங்களா? நிச்சயமா பண்றேன். வில்லியம், நம்ம ஆராதனை இன்னைக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நாங்க ஆனந்த கண்ணீர் வடிச்சோம். நீங்க அங்க இருந்திருக்கணும். கவர்னர் லெட்டர் மொழிபெயர்க்கிறத விட வேற எதையும் என்னால் செஞ்சிருக்க முடியாதுமா.
அது எத்தனை உயிர்களை காப்பாத்த போகுது நினைச்சு பாத்தியா? டாக்டர் கேரி இங்க பாருங்க. ஆஷா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் காத்திருந்தேன். நல்லதுதாம்மா, இப்ப முழு பாதுகாப்பு கிடைச்சாச்சு. கோவில், பிரஸ், காலேஜ், சதி ஒழிப்புன்னு உங்க 3 குறிக்கோளை நிறைவேற்றியாச்சு. 3 தான் யார் சொன்னது? இப்போ இங்க பாருங்க. வில்லியம் கேரியுடைய இந்திய வருகையின் 200 ஆண்டு நிறைவையொட்டி அரசாங்கம் அவர் சாதனைகளை பாராட்டி தபால் தலை ஒன்றை வெளியிட்டது. தனது மரணத்தை 1834 வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி தழுவும் முன்னால் இந்த கிராமத்து செருப்பு தைக்கும் தொழிலாளி வேதாகமத்தை 6 மொழிகளிலும் வேத புத்தகத்தின் பகுதிகளை 29 வெவ்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்த்தார். அவர் காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக 100க்கும் அதிகமான கிராம பள்ளிகளையும் பின்னாளில் பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்ட செராம்பூர் கல்லூரியையும் சிந்திய தோட்டக்கலை அமைப்பையும் நிறுவினார். சமாச்சார் தர்பன் என்ற பெயரில் முதல் இந்திய செய்தித்தாளையும் இன்றைய ஸ்டேட்ஸ்மன் செய்தித்தாளின் முன்னோடியான ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா என்ற செய்தித்தாளையும் அவர் பதிப்பித்தார். 5 வெவ்வேறு மொழிகளுக்கு அகராதிகளும் இலக்கணங்களும் எழுதினார். ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வங்காள மொழியில் மொழிபெயர்த்தார். வங்காள மறுமலர்ச்சிக்கு அடிக்கல் நாட்டினார். ராஜாராம் மோகன் ராயோடு இணைந்து சதி கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆண்டவரிடம் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்ய முற்படுங்கள். இதுவே வில்லியம் கேரியின் வெற்றி முழக்கம்.